பாருங்க செத்த நேரத்தில் மாவு ஆரம்பிச்சிருச்சு. ஸ்குவாட் இன்னைக்கான வீடியோவில் வித்தவுட் எலக்ட்ரிக்கில் 2 மாதிரி ஒரு கிரைண்டரை தான் ரெடி பண்ண போகிறோம். அதாவது கரண்டே இல்லாட்டி நம்மளால் அரிசி மாவு வந்து அரைக்க முடியும். அப்படி ஒரு கிரைண்டரை தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2க்கு 3 சைஸில் பேஸுக்கான ஃப்ரேம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அடுத்ததாக நமக்கு இந்த ஆங்கிள் கிரைண்டரில் இந்த ஹெட்டு மட்டும் நமக்கு தேவைப்படும். அதுக்கு இந்த இடத்துல 4 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. அதை கலெக்ட்னால இந்த ஹெட்டை வந்து தனியாக எடுத்துடலாம். பட் இருந்தாலும் இந்த ஆங்கிள் கிரைண்டர் ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோக்கு வந்து சைக்கிளில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது அந்த சைக்கிளில் தான் அப்படியே இருக்குது. அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த இருக்கு பாருங்கள் அந்த ஹெட்டு, இது அப்படியே சைக்கிளிலேருந்து தனியாக வெளில கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதுதான் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த ஆங்கிள் கிரைண்டரோட ஹெட்டு. இது வந்து உள்ள மோட்டருக்கு காயிலுக்கு போகிற சாப்பிட்டு இதை இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக பேரிங் போட்டு லாக் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இது எதுக்கு நம்ம மெயினாக கட் பண்ணி எடுத்தோம்னா இதோட மெத்தடுக்காண்டி தான். இப்போ இந்த இடத்துல பிளேடு போடுறோம்ல, அந்த இடத்துல ரொட்டேட் பண்ணும்போது மேலே போகிற சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ந்து ரொட்டேட் ஆகும். இப்போ கட் பண்ணி எடுத்த ஆங்கிள் கிரைண்டர் ஹெட்டை வந்து இந்த இடத்துக்கு நிறைய இப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த உயரத்துக்கு நம்ம ஆங்கிள் கிரைண்டர் ஹெட்டுக்கான பேஸை வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹெட்டை இந்த இடத்துக்கு நிறைய இப்படியே வெல்ட் அடிச்சிருவோம். இதில் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்தா நமக்கு சைக்கிள் இந்த கிராங்க் இருக்குல்ல, இது வந்து செட்டாக வந்து தேவைப்படுது. அதுக்குன்னு இந்த சைக்கிள் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறது கிடையாது. நம்ம பழசு வந்து ஒன்று கிடக்கு, அதை எடுத்துக்கிடுவோம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த கிராங்க் வந்து இந்த இடத்துல வந்து வெல்ட் அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸல் பைக்கோட செயின் வந்து எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம ஆல்ரெடி மாட்டின பற்றியில் பிரிவில் இதில் இப்படியே மாட்டிட்டு நம்ம எடுத்த கிராங்கில் வந்து மாட்டிக்கிடுவோம். இப்போ கிராங்கை கரெக்டாக இழுத்தோம்னா நமக்கு செயின் இந்த அளவுக்கு தான் வருது. இந்த இடத்துல எப்படியே கிராங்க் வச்சு வெல்ட் அடிச்சிடுவோம். இப்போ இந்த எண்டில் ஒரு 2 அடி நீளம் ஸ்கொயர் பைப் வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அடுத்தது அதுக்கு மேலே ஒரு 1 அடி நீளத்தில் இந்த மாதிரி ஸ்கொயர் பைப் வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். மேலே வெல்ட் அடிச்ச ஸ்கொயர் பைப்புக்கு சப்போர்ட்டுக்காண்டி கீழே ஒரு ஸ்கொயர் பைப் இந்த மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். அடுத்தது சைக்கிள் சீட் ஒன்று எடுத்துருக்கிறேன். இது இந்த இடத்துக்கு எப்படியே வச்சு வெல்ட் அடிச்சிடுவோம். இப்போ நம்ம இது வரைக்கும் எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது சைக்கிள் பெடலை வந்து நம்ம பெடல் பண்ணும்போது மேலே வந்து ஒரு சாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மெத்தடை தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு பழைய அம்மா டேபிள் டாப் வெட் கிரைண்டர் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் உள்ள மோட்டர்லாம் வந்து காலி ஆயிருச்சு. இப்போ இதுலேருந்து சில பேர் பார்ட்ஸ் வந்து கலட்டி நம்ம ரெடி பண்ண இந்த பார்ட்டில் வந்து அசம்பிள் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இதுலேருந்து ஃபஸ்ட் என்னென்ன கழட்டி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இந்த கல் செட்டை வந்து செட்டாக எடுத்துக்கிடுவோம். அடுத்த நம்ம இதுக்கு உள்ள பேர் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படுது. அதுக்காண்டி நம்ம இது சுற்றில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து கழட்டிக்குவோம். இந்த இடத்துல உள்ள ஸ்க்ரூலாம் வந்து கழட்டிட்டோம். இதை அப்படியே இப்போ சாச்சிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கழட்டிட்டு இதுக்கு மேலே ஒரு கப்பு வந்துருக்கு, அதை வந்து கழட்டிடுவோம். இப்போ நம்ம ஈஸியாக பாக்கெட் எடுத்துடலாம். டே எங்கள் அப்பா மணலை இங்கே பாருங்கள், பழைய மகளில் எடுத்து போட்டனால இவ்வளோ மணல் இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு வாஷ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இந்த வீல் செட்டு வந்து செட்டாக தேவைப்படுது. இதை வந்து கழட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க, அதை கலட்டினாலே போதும். அடுத்து அந்த மோட்டரை வந்து தனியாக கழட்டி எடுத்துக்குவோம். இந்த சின்ன கப்பி வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை லூஸ் பண்ணாலே கழட்டி எடுத்துடலாம். கிரைண்டர்லேருந்து இப்போ என்னென்ன திங்ஸை கழட்டி எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இப்போ கிரைண்டர் மோட்டர்லேருந்து கழட்டி எடுத்து இந்த கப்பி வீல ஆங்கிள் கிரைண்டர் சாஃப்ட்ல இதுக்கு நேராக இப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காண்டி சைக்கிள் வீலில் ஆக்சில் போல்ட் வந்து பாதியை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட் இந்த இடத்துல இப்படியே வெல்ட் அடிச்சிருவோம். இப்போ இந்த கப்பி வீல் இதுக்கு மேலே இப்படியே மாட்டிடுவோம். அடுத்ததாக இந்த பெரிய வீலை வந்து இப்போ கப்பி வீல் மாட்டினோம்ல, அதுக்கு நேராக இப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீலில் வந்து சின்னதாக கொஞ்சம் வேலை இருக்குது, அதை வந்து பார்த்துக்குவோம். ஃபஸ்ட் இந்த இடத்துல ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்துருக்கு, அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக்லாம் அப்படியே உருக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பாதி அளவு தான் கட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹோல் வந்து இதில் ஆல்ரெடி இருந்துச்சு. அதை என்ன பண்ண போகிறோம்னா 4 போல்ட் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த ஹோலுக்கு வந்து இன்சர்ட் பண்ணிக்கிடுவோம். அப்படியே இப்போ இந்த ஒரு போல்ட்டுக்குமே வந்து நம்ம 3 நட்டு வந்து ஏற்ற போகிறோம். அடுத்தா ரவுண்ட் ஷேப்பில் இரும்பு பட்டை வந்து எடுத்துருக்கிறேன். இது நம்ம தேங்காய் உரிக்க மிஷின் ரெடி பண்ணோம்ல, அதில் யூஸ் பண்ண இரும்பு பட்டை தான். அதனால் 4 ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் போட்டுருக்கு. அதை இப்போ இங்கே 4 போல்ட் வந்து மாட்டினோம்ல, அதுக்கு மேலே இப்படியே மாட்ட போகிறோம். இப்போ இதுக்கு மேலே நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். நம்ம எதுக்கு ஒரு 3 நட்டு ஏற்றிட்டு அதுக்கு மேலே இரும்பு பட்டையை எடுத்து வச்சுருக்கிறோம்னா உள்ளே நம்ம கட் பண்ண பிளாஸ்டிக் வந்து இரும்பு பட்டையில் இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறனால தான். அடுத்ததாக ஒரு 1 இன்ச் இரும்பு பைப்பு வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து வைக்கிறேன். அது எந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இந்த இரும்பு பைப்பை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இரும்பு பட்டை இங்கே மாட்டினோம்ல, அதுக்கு மேலே இப்படியே வெல்ட் அடிக்க போகிறோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த வீலில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீல் இதுக்கு நேரம் இப்படியே வெல்ட் அடிச்சிருவோம். இப்போ நம்ம கழட்டி எடுத்த பெல்ட்டை வந்து மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு கப்பி வீலில் அப்படியே மாட்டிட்டு அடுத்ததாக அந்த வீலில் மாட்டி சுற்றினாலே போதும். அவ்வளோதாங்க, மாட்டியாச்சு. ஃபைனலாக சின்னொன்று புஷ் ஒன்று எடுத்தோம்ல, அதை வந்து மாட்டிடுவோம். அவ்வளோதாங்க, ஆல் ஓவர் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெடல் பண்ணும்போது இங்கிட்ட நம்ம வச்ச கிரைண்டரோட வீல் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த ரொட்டேட் ஆகிற வீலுக்கு மேலே இந்த கிரைண்டர் பக்கெட் வந்து வச்சுருவோம்.
வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கல்லை வந்து வச்சுருவோம். அந்த கல்லை லாக் பண்ணுற மாதிரி ஒரு லாக் ஒன்று இருக்குது, இதை போட்டு லாக் பண்ணிடுவோம். இப்போ பெடல் பண்ணோம்னா நம்ம கல் எல்லாமே சேர்ந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்குள்ளே அரிசியை போட்டாலே போதும், நமக்கு மாவு அரைச்சி கொடுத்துரும். ஓகே, இனி நம்ம ரெடி பண்ண மிஷினில் எந்த அளவுக்கு மாவு அரைக்க முடியுது அப்படிங்கிறது டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மிஷினோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறந்துடாமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க. இப்போ ஒன்ஸ் இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். நம்ம பெடலை வந்து இப்படி ரன் பண்ணும்போது ஆங்கிலுக்கு 2 ஹெட் வச்சோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள ப்ரீவீல் வந்து ரொட்டேட் பண்ணும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கியர் மூலமாக மேலே உள்ள சாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சாஃப்ட் மூலமாக நம்மளுடைய கிரைண்டர் வீல் வந்து ரொட்டேட் பண்ணுது. இதுக்கு மேலே நம்ம கிரைண்டர் கல் வைக்கும்போது அந்த கல் வந்து ரொட்டேட் ஆகும். அவ்வளோதாங்க, சிம்பிளான மெத்தேடு தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்பூசணி வந்து நம்ம கிரைண்டரில் வந்து அரைச்சி இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஜூஸ் வந்து போட போகிறோம். இந்த தர்பூசணி வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக வந்து இருக்கும், அதனால் ஈஸியாக வந்து அரைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை வந்து அரைக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். தர்பூசணியை 2ஆக வெட்ட போகிறோம். இப்போ இந்த சாப்பிட்ற பகுதியை மட்டும் சின்ன சின்னமாக கட் பண்ணி அப்படியே உள்ளே வந்து போட போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அரைக்குதா என்னங்கிறது தெரியலை. ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆட தேவையில்லை. வாவ், ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. தர்பூசணியுமே உள்ளே அரைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி போட்டுருந்தோம். அது இருந்தாலுமே பயங்கர ஜூஸ் ஆகி கொடுத்துருச்சுங்க. அங்கே பாருங்கள் என்ன போட்டுட்ருக்குன்னு. நம்ம எவ்வளோக்கு ஸ்பீடாக சுற்றுறோமோ அந்தளவுக்கு ஜூஸ் ஆகிக்கிட்டு இருக்குங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஜூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த ஜூஸை வந்து இவ்வளோ நேரம் மிதிச்சதுக்கு தான் குடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கரமாக டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணி ஜூஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், தக்காளி சட்னி போல் அரைச்சிருச்சு. நல்லா தான் அரைச்சிருக்கு, இருந்தாலுமே கொஞ்சோண்டு சக்கையாக இருக்குது. அதோடைய கழிவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை வடிகட்டினா நமக்கு ஜூஸ் வந்து கிடச்சிரும். நம்ம பாதி தர்பூசணி வந்து யூஸ் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் ஜூஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. என்ன சின்ன குறைனா ஐஸ் வந்து கிடையாது, அவ்வளோதாங்க. இப்படி நல்லா இருக்கும் பார்த்து சொல்லு. இந்த வெயிலுக்கு நல்லா தாங்க இருக்குது. அப்படியே ஒரே கப்பாக எடுத்துருவோமா? இப்போ தான் மெயின் டெஸ்ட்டே வந்து பண்ண போகிறோம். அரிசியை வந்து ஊற வச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை அள்ளி உள்ளே போட்டு எப்படி அரைக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். போதும், ஏன்னா ரொம்ப போட்டு ஸ்டெக் ஆகிடுச்சுன்னா அது பிரச்சனை ஆகிடும். அரைக்குதா என்னமோ? வாவ், நமக்கு தர்பூசணி கூட ஸ்டெக் ஆனிச்சுங்க. அரிசி அசால்ட்டாக அரைச்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், செத்த நேரத்தில் மாவு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஸ்பீடு தான் பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு இது இப்போ 2-in-1 பர்பஸாக யூஸ் ஆகுது. அதாவது நம்ம மாவு அரைச்ச மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் வந்து நம்ம உடல் பயிற்சி பண்ண மாதிரியும் இருக்கும். நம்ம போட்ட அரிசியை கிட்டத்தட்ட அரைச்சிருச்சுங்க. இன்னுமே அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாவ், தெரியுமா என்னங்க தெரியலங்க, பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு அரைச்சிருச்சு அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் 2 கை அரிசி வந்து போட போகிறோம். என்ன ஆக போகுது? அவ்வளோதாங்க. இந்த வாட்டி ஃபுல் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம எந்தளவுக்கு ஸ்பீடாக ரன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு குயிக்காக மாவு வந்து கிடச்சிரும். அது பாட்டில் அரைச்சி தள்ளிக்கிட்டு இருக்குங்க. நம்ம இந்த கிரைண்டரை வந்து புல்லன்னு ஒரு பழைய கிரைண்டர்லேருந்து திங்ஸ் எடுத்தால் ரெடி பண்ணோம். இதனால் நமக்கு எந்த ஒரு லாஸுமே கிடையாது. பெனிஃபிட் என்னென்னா, நம்ம கரண்ட் இல்லாத போது கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம இதை அரிசியை போட்டு மிதிக்கும் போது கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்குமோ அப்படின்லாம் மேக் பண்ணும்போது நினச்சி அந்த மாதிரி எந்த ஒரு சிரமமே கிடையாதுங்க. நம்ம சைக்கிள் ஓட்டுறது இது ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்குது. நான் பாட்டில் மிதிக்கிறேன், அது பாட்டில் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக நம்ம மாவை வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டோம். அள்ளி காமிக்கவா? இங்கே பாருங்கள், இருந்ததுக்கு பயங்கர மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் அரிசி வந்து இருக்குது. அது என்ன ரீசன்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் அரிசி போட்டோம்ல, அது கொஞ்சம் அப்படி கரடு முரடாக இருக்குது. அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டாக ஒரு கடையை வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்க தான் வந்துருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறாங்க. மீச்சு பாட்டு எப்படின்னு சொல்லியா? ஆப்போசிட் கடைன்னா ஒன்றும் கிடையாது, புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நல்லா தான் இருக்குது, ஈஸியாக இருக்குல்ல? ஒரு 2 நாள் ஆகும் போல. அப்படி தான் நினச்சேன், பட் அப்படிலாம் இல்லை. நான் கொஞ்சம் நேரத்தில் அரைச்சல, செத்த நேரத்தில் மாவு ஆயிடுச்சு. இங்கே பாரு, நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் போல. ஜிம்முக்கெல்லாம் போனால் லெக் டேலாம் போட வேண்டாம், இது வந்து மிச்சா போதும் லெக் டேக்கெல்லாம். ஆமாம், நமக்கு மார்னிங் டயத்தில் இந்த மாதிரி மாவு அரைச்சாலே போதும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம மாவு கிடச்ச மாதிரி இருக்கும். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோசை சுடுறதுக்கு மாவு வந்து ரெடி.
கம்ப்ளீட்டாக அரைச்சி முடிச்சிட்டோம். பட் நம்ம தர்பூசணி வந்து ஜூஸ் போட்டோம், அந்த ஜூஸ் வந்து குடிச்சு காமிச்சோம். இப்போ வந்து மாவு அரைச்சிருக்க தோசை சுட்டு காமிக்க சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதை கொண்டு வீட்டில் கொடுத்து தோசை வந்து ரெடி பண்ணிடுவோம். இது அப்படியே வந்து ஒரு சைடு இருக்கட்டும். ஓகே ஸ்குவாட், இந்த மிஷினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாரி மிஷின் இல்லை, இந்த கிரைண்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களை ஒப்பீனியன் மறந்தால் கமெண்ட் பாக்ஸ் வந்து தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.